திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் கொரடாச்சேரி வட்டாரத்தில் இன்றைக்கு கீர்த்தனங்குடி பகுதியில் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம். திருவாரூர் தொகுதியில் 5 ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஃபேஸ் 3 3வது கட்ட நிலையில் முதலமைச்சர் இந்த திட்டத்தை துவக்கியிருக்கிறார்கள். இப்போது நடந்து கொண்டிருக்கிற முகாமில் மாவட்ட ஆட்சியருடைய வழிகாட்டுதலோடு 15 துறையை சார்ந்த 55 வகையான பணிகள், சேவைகள், அதற்குரிய மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த 55 சேவைகளை தாண்டிய சேவைகளுக்குரிய மனுக்கள் வந்தாலும் பெறப்பட்டு அவைகள் பதிவு செய்யப்படுகிறது. எங்களிடம் முகாமில் தருகிற மனுக்கள் ஏதோ எங்கள் அளவில் தருகிற மனுக்களாக இல்லாமல் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அன்றன்று மாலையே எவ்வளவு மனுக்கள் வந்தது, உடனடி தீர்வு எவ்வளவு, பரிசீலனையில் எவ்வளவு, செய்ய முடிந்தது எவ்வளவு, சட்ட ரீதியாக அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய பிரச்சனை காரணமாக செய்ய இயலாது எது என்ற விவரத்தை எல்லாம் முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். எனவே இந்த மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி இன்னும் பல பலன்களை மக்களுக்கு தருவதற்கு துணை நிற்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூட பல்வேறு துறையை சார்ந்தவர்களுக்கு சார்பாக 22 லட்சம் ரூபாய் இன்றைக்கு வந்த மனுக்களுக்குரிய செயல்பாடு 22 லட்சம் ரூபாய்க்குரிய பயனாளிகளுக்கு உரிய வரையில் இந்த முகாமில் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்று காலை வந்து விண்ணப்பித்தார் தொழிலாளர் நலத்துறையை சார்ந்த ஒரு அட்டை. உடனடியாக 3 மணி நேரத்தில் மனுக்கள் பெறப்பட்ட 3 மணி நேரத்தில் அதற்குரிய அத்தாட்சி சான்றிதழை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால், ஊதிய உயர்வு கேட்டு ஆங்காங்கு கௌரவ உரிமையாளர்கள் போராட்டம் நடத்துவதை குறித்து அருமை சகோதரர் கேட்கிறார். 10 ஆண்டுகள் ஆண்ட அஇஅதிமுக ஆட்சி ஒரே ஒரு முறை 5000 ரூபாய் தொகையை ஏற்றி தந்தார்கள். 2400க்கும் மேற்பட்ட கௌரவ உரிமையாளர்கள் நியமித்து ஏழைகள் நடுத்தர மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் என்று கெஸ்ட் லெக்சரர் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தார். மீண்டும் சொல்லுவது, 10 ஆண்டுகள் ஆண்டவர்கள் 5000 ரூபாய் தான் உயர்த்தினார்கள். வந்த ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் அந்த 5000ஐயும் உயர்த்தி தந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் 5000 ரூபாய் தருவேன் என்று சொல்லிவிட்டு போனதோடு சரி, அந்த 5000ஐயும் தந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். இப்பொழுது கோரிக்கை வந்திருக்கிறது, முதலமைச்சர் பரிசீலிக்கிறார். என்றைக்கும் போராடுகிற மக்களுடைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சர் நல்ல முடிவு கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேற நானும் முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி பெற்றுத் தருவதற்கு அயராது பாடுபடும். வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் என்று சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில். காத்திருப்போம். நல்ல ஒளி கிடைக்கும், ஒளி விளக்கு கிடைக்கும். அதை செயல்படுத்தி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்.